உங்க வீட்டில் 60 வயசுக்கு மேல முதியவர்கள் இருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு தரமான ரொம்பவே சந்தோஷமான அப்டேட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு. இந்த முக்கியமான தகவலை முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் இதை பத்தின முழு விவரங்களும் உங்களுக்கு மிக மிக தெளிவா புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. 60 வயசான அனைவருக்குமே இப்போ ரொம்பவும் மகிழ்ச்சியான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க மத்திய அரசு. அதாவது வயசான காலத்தில் நிறைய பேருக்கு கண் பார்வை மங்கலாகும், காது சரியா கேட்காது, நடக்கிறதுக்கே சிரமப்படுவாங்க. இதுக்காகவே மத்திய அரசு வயோஸ்ரீ திட்டம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஸ்கீமை வச்சிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? மூத்த குடிமக்களுக்கு தேவையான கண்ணாடி, வாக்கிங் ஸ்டிக் அதாவது கைத்தடி, காது கேட்கும் கருவி ஹியரிங் எய்ட், வீல் சேர் மாதிரியான எல்லா மருத்துவ உபகரணங்களையும் அரசாங்கமே இலவசமா கொடுக்கறாங்க. இந்த ஒரு வயோஸ்ரீ திட்டத்தின் மூலமா அரசாங்கமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா மருத்துவ உபகரணங்களையும் இலவசமா கொடுக்கறாங்க. நம்ம ஏரியாவில் நிறைய தாத்தா பாட்டிங்க இருப்பாங்க. பேர குழந்தைகள் பேசுறது காதுல விழலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இல்லைன்னா பக்கத்துல இருக்க கோவிலுக்கு நடந்து போக முடியாம முடங்கி கிடப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம் பத்தி நீங்க எடுத்து சொல்லி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அதை விட பெரிய புண்ணியம் வேற எதுவுமே இல்லை. 2047 ஆண்டுக்குள்ளார இந்தியாவில் முதியவர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாகும் அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. முன்னாடி எல்லாம் கூட்டு குடும்பம் இருந்துச்சு, எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ நிலைமை என்ன? பசங்க ஐடி வேலைக்காகவோ வெளிநாட்டுக்கோ போயிடுறாங்க. வயசான காலத்துல பெத்தவங்கள நடுத்தெருவில் விட்டுட்டு போற சம்பவங்களை நாம டெய்லி நியூஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்படி ஆதரவு இல்லாம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற முதியவர்களுக்கு ஒரு பிள்ளையா இருந்து பார்த்துக்க தான் மத்திய அரசு அடல் வயோ அப்யுதய் யோஜனா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்துல என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, பசங்க கைவிட்டாலும் அரசாங்கம் கைவிடாது. இந்த திட்டத்துல ஆதரவற்ற முதியவர்களுக்கு 3 வேளை தரமான உணவு, சுத்தமான குடிநீர், அவங்களுக்கு தேவையான முழுமையான மருத்துவ வசதிகள், நிம்மதியா இருக்கிறதுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள், முக்கியமா நாட்டோட எல்லா மாநில தலைநகரங்கள்லையும் பிரத்யேக முதியோர் இல்லங்கள் மற்றும் பராமரிப்பு மையங்கள் அமைச்சு அவங்கள பத்திரமா பாத்துக்கிறாங்க. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதற்கான தகுதிகள் கண்டிப்பா இந்திய குடிமகனாக இருக்கணும். அடுத்ததா வயசு 60 அல்லது அதுக்கு மேல இருக்கணும். பசங்க இல்லாதவங்க அல்லது பசங்க இருந்தும் வீட்டை விட்டு துரத்தி விடப்பட்ட முதியவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, வயதான பெண்களுக்கு, பாட்டிமார்களுக்கு இந்த திட்டத்துல முதல் முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறாங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா, இந்த திட்டத்துல சேர்றதுக்கு ரொம்ப பெரிய அலைச்சல் எல்லாம் கிடையாது. உங்களுடைய ஆதார் கார்டு, வருமான சான்றிதழ், முகவரி சான்று, ரேஷன் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி, இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும். இந்த வீடியோவை பார்க்குற நீங்க இளைஞர்களா இருக்கலாம், உங்க வீட்டில் இந்த நிலைமை இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க தெருவிலையோ பக்கத்து ஊர்லயோ யாராவது ஒரு முதியவர் சாப்பாட்டுக்கும் மருந்துக்கும் கஷ்டப்படுறத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை அவங்களுக்கு காட்டி அவங்களுக்கு இந்த அரசாங்க உதவி கிடைக்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம உங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேற எந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம் பத்தி விரிவான வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.